பாவம் பாவம் இருக்கிற இடத்துல கடவுளுடைய ஞானம் இருக்க முடியாது. அதனால தான் அந்த பாவத்தை நீங்கள் களைந்தே ஆக வேண்டும். அது ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்லாம் இல்லை. ஒரு இடத்துல பாவம் இருக்குது அப்படின்னா அந்த இடம் வேதனையில் கடந்து செல்லும். கடவுளுடைய இரக்கத்தை காண முடியாது, அவ்வளோதான். கடவுள் பேசுவார், நமக்கு கேட்காது. பாவம் இருக்கிற இடத்துல தான் அந்த பிளவினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குறோம். பாவம் இருக்கிற இடத்துல கடவுள் சொல்கிறபடியாக எசையா 59வது அதிகாரத்தில் சொல்லுவார், உனக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகிவிடவில்லை, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி போயிடலை, உனக்கு எனக்கு இடையே பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது எதனால்? உன் தீச்செயல்களால், உன் பாவங்களால் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்கிறது, கடவுளுடைய திட்டத்தை அறிய முடியல அப்படின்னா அதனுடைய விளைவு என்னன்னா பாவம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த பாவத்தை நீங்கள் களைந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கடவுளோட இணைந்திருக்க முடியும். கடவுளோட இணைந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? சரியானதை இந்த உலகத்தில் தேர்ந்து தெளிய முடியும். பிரைஸ் தி லார்ட்.